கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாலிபர் ஞாயிறாக இருக்கிறதுனால வாலிபருக்கான ஒரு செய்தி தான் இது. வாலிபர்கள் தேவன் பலவான் கையில் இருக்க அம்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால சாத்தானுடைய குறியும் யார் தான்? வாலிபர்கள் தான். நம்ம அப்படியே கடைசி கால எச்சரிக்கையில் தேவன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு? வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அந்த சில காரியங்கள் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதான் பார்க்க போறோம். அது ஆவியானவர் பேசும்படியே நம்ம ஒரே நிமிஷம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்கா நன்றோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பிரச்சனை இந்த இடத்துல நிரப்பட்டும் தகப்பனே. ஒரு செவிகளும் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும் ராஜா. அப்ப நீங்க என்ன சொல்ல சித்தமா இருக்கீங்களோ அதை இந்த நேரத்தை பேசும்படியா ஜெபிக்கிறோம். கழுதையை கூட உங்களால் பேச வைக்க முடியும். அப்ப கழுதையின் வாயை கூட உங்களால் திறக்க முடியும். அப்ப ஆவியானவர் பேசும்படியா இந்த நேரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். உங்க பிரச்சனை இந்த இடத்துல நிரப்பட்டும், உங்க ஆளுகை இந்த இடத்துல வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தகப்பனே அளவில்லாமல் செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆளுகளை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சாத்தானுடைய பெரிய குறியை நம்ம யாரை குறி வைக்கிறான்னா, வாலிபர்கள் அண்ட் குழந்தைகள் ரெண்டு பேர் தான் சாத்தானுடைய பெரிய குறி. அது ஏன்னு கேட்குறீங்கன்னா, வாலிபர்களை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. நிறைய தீர்க்கதரிசனம் இது நிறைவேறிச்சு. நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நிறைய இது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி. யோவேல் தீர்க்க தரிசனால் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்க தான் என்ன பண்ண போறாங்க? தீர்க்க தரிசனம் நம்ம கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம், ரொம்ப எண்டுக்குள்ள வந்துட்டோம். எல்லாருமே சொல்றது என்னன்னா, பரிசுத்தவான்கள் சொல்றது இங்க இருக்கிற இந்த சந்ததி தான் ஒருவேளை கடைசி சந்ததியா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? தவறாம நடந்து கொண்டு இருக்கு. எல்லா அடையாளங்களும் என்ன பண்ணுது? நடந்து கொண்டு இருக்கு. நம்ம கடைசி நிமிடங்களா வந்துட்டோம். வாலிபர்களை தேவன் எப்படி பார்க்கிறார்? வாலிபர்களை நீங்க எப்படி பார்க்கலாம்? சின்னவங்களை எப்படி பார்க்கலாம்? அவங்களை தேவன் எப்படி பார்க்கிறான்? பலவானா தான் பார்க்கிறாங்க. வசனம் சொல்லுது, சங்கீதம் 8:2 சொல்லுது, பகைஞனையும் பழிக்காரனையும் அடிக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகர் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணீர். குழந்தைகள் பாலகர் வாயில தான் என்ன இருக்கு? தேவன் பலன் வச்சிருக்காரு. நம்ம அவங்களை சின்ன குழந்தைன்னு பாக்குறோம், வாலிபன் ஏதோ சுத்திட்டு இருக்கான்னு பாக்குறோம். ஆனா தேவன் எப்படி பார்க்கல? அப்படி பார்க்கல. நம்ம பார்க்கிற விதமா பார்க்கல. அவங்க வாயில தான் பலன் வச்சிருக்காங்க. சாத்தான முறியடிக்கிற பலன் யார் வாயில தான் இருக்கு? வாலிபர்கள் வாயிலையும் பாலகர் வாயில தான் தேவன் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சாத்தான் என்ன பண்றான்? பல விதமான விஷயங்களை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து, வாலிபர்களை கொடுத்து, அவங்க தேவனுடைய திட்டத்துக்கு போகாம வேற வழியில டைவர்ட் பண்ணிடுறான். டைவர்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கான்? வச்சிருக்கான். அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வசனம் சொல்லுது 2 தெசலோனிக்கர் 2:8 வசனம் சொல்லுது, இப்படி சொல்லுது, தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே சாத்தான், அவர் பிரசன்னமாகும் போது என்ன ஆகும்னா, அவருடைய வாயின் சுவாசத்தினாலே என்ன பண்ணுவாராம்? சாத்தான் அழித்து போடுவாராம். அவருடைய வாயின் சுவாசம் யாரு தான்? நம்ம தான் அவருடைய வாயின் சுவாசம். அவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் ஆதியிலே மனுஷனை படைத்து அவருடைய நாசின் சுவாசத்தை நம்மளை ஊதுனார். நம்ம அதனாலதான் ஜீவாத்மா. அவருடைய சுவாசம் தான் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு, குழந்தைகளுக்குள்ள இருக்கு, வாலிபர்களுக்குள்ள இருக்கு. முதலாவது வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய இதுல அடிமையா இருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தா இந்த கார்ட்டூன், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வர்ற நிறைய கார்ட்டூன், இதுக்கு நிறைய வீட்டில் என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் ஓடுது. இதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய சந்தனம். இந்த கார்ட்டூனால என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கார்ட்டூன் தானே வெறும் பொம்மை படம், இதுல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம். சாத்தான் தந்திரமா அதுக்குள்ளதான் என்ன பண்றான்? அதுல வச்சுதான் என்ன பண்றான்? சிறுவர்களை அடிமைப்படுத்துறான். பல நாடுகள் இதை உருவாக்குற பல நாடுகள்ல, இஸ்ரேல்லாம் என்ன கிடையாது, சிறுவர்கள் சம் ஏஜ் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? கார்ட்டூன் பார்க்கவே கூடாது. அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன பண்றோம்? சிறுவர்களுக்கு தாராளமா என்ன பண்றோம்? கார்ட்டூன் இது மாதிரியான காரியங்கள் தான் கொடுக்குறோம். எல்லாத்துக்குள்ளயுமே என்ன பண்றான்? சாத்தான் ஒரு ரகசிய சிம்பிள் வச்சிருக்கான். சாத்தானால அது உருவாக்கப்படுது. நீங்க நிறைய கார்ட்டூன்ல பார்க்கலாம். நீங்க கவனிச்சு பார்த்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. உள்ள என்ன இருக்கும்? அந்த 666 அங்க பாருங்க, அந்த ரூட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தானோட சிம்பிள்ஸ் என்ன பண்ணிருப்பான்? அது அந்த இதுல வச்சிருப்பான். ஒரு கார்ட்டூன்லயும் நம்ம கவனிக்கிறதுல நம்ம அப்படியே விட்டுறோம். ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ல என்ன பண்ணுவான்? அந்த ரகசியமா சாத்தான் என்ன பண்றான்? நம்ம வீடுகளுக்குள்ள எது மூலமா வரான்னா, கார்ட்டூன் மூலமா தான் என்ன பண்றான்? ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையிறான். நிறைய டைம் நீங்க யோசிக்கலாம், குடும்பத்துக்குள்ள ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஏன் இந்த மாதிரி போராட்டங்கள் வருது, எது மூலமா உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் வரனா? சாத்தான் வர வாசல் எதுனா இந்த கார்ட்டூன் தான். அநேக நேரங்கள் இதெல்லாம் ஒரு தப்பா நம்ம உலகத்துல எப்படி மாறிடுதுன்னா, எல்லாரும் பண்ணும்போது அது தப்பா தெரியாது. எல்லாரும் பண்றாங்க, அது தப்பு இல்லை. எல்லாரும் பாக்குறாங்க, அது தப்பு இல்லை. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? கார்ட்டூன் பார்க்க கூடாது. வால் டிஸ்னின்றது 666 தான். முதல்ல ஒரு 666 அந்த பாருங்க, டோர்ல என்ன இருக்கு? 666. இந்த மாதிரி எவ்வளவு நம்ம பார்க்கலாம். எவ்வளவு சீக்கிரட் என்ன பண்றான்? சாத்தான் எல்லாத்துலயுமே ஒரு சிம்பிளை வச்சிருக்கான். ஒரு இதை மறைச்சு வச்சிருக்கான். அதுக்குள்ள அதுக்குள்ள அடிக்ட் ஆகும்போது பசங்க என்ன பண்ண மாட்டாங்க? அதை குறித்தே சிந்திப்பாங்க. அது தவிர வேற எதுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க? அது மூலமா சாத்தான் பல பேர், பல குழந்தைகள், வாலிபர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க? நிறைய பேர் இதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இது வெறும் கார்ட்டூன் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளதான் சாத்தானுடைய தந்திரம் இருக்கு. வஞ்சக வலை எதுக்குள்ளதான் இருக்கு? அதுக்குள்ளதான் இருக்குது. எல்லா கார்ட்டூனுமே பார்க்கலாம். இந்த பெரிய பெரிய
உலகத்தை காப்பாத்துறோம்னு சொல்லுவாங்க. அந்த எதுவும் அவெஞ்சர்ஸ் நிறைய சூப்பர் ஹீரோஸ்லாம் சொல்றாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கடைசியா பார்த்தா ஒரு நகரத்தையோ ஒரு கிராமத்தையோ வந்து காப்பாத்துறதை தான் காட்டுவாங்க. சாத்தான் வந்து எதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானா, ஒரு நாள் வந்து வெளிப்படுத்தல் வந்து சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாள்ல வந்து ஒரு மிருகம் என்ன பண்ணும், பின்பு நான் கடற்கரை, இந்த வசனத்தை நீங்க வாசிச்சா தெரியும், என்ன பண்ணும், ஒரு மிருகம் வந்து கடற்கரையிலேருந்து ஏறி வரும். எல்லா சூப்பர் ஹீரோவும் என்னதான் பண்ணுவாங்க, உலகத்தை காப்பாத்துறவங்களா தான் காட்டப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்களை எதுக்கு இப்பவே அந்திகிறிஸ்து ரெடி பண்றானா, ஒரு நாள் ஒரு மிருகம் ஏறி வரும்ல, அதை இவங்களாம் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் காப்பாற்ற போகுது, இந்த உலகத்தை என்ன பண்ண போகுது, அந்திகிறிஸ்து தான் காப்பாற்ற போறோம். ஒரு மிருகம் ஏறி வந்து அதுதான் என்ன பண்ணும், சிங்காசனத்துல உட்காரும், அதுதான் என்ன பண்ணும், உலகத்தை ஆட்சி செய்யும். அதுக்கு இப்பவே குழந்தைகளை வந்து ரெடி பண்றான். அவங்கள சூப்பர் ஹீரோவை ஏற்றுக்கொள்றதுக்கு. இன்னைக்கு அந்த சூப்பர் ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விகாரமா இருப்பாங்க. பார்க்கும்போது இவ்வளவு கொடூரமா இருக்கு, இதே எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே பலவாட்டி தோணும். ஆனா அவங்க கொடூரமா இருப்பாங்க, ஆனா அவங்கள உலகத்தை காப்பாற்றுறவங்களா காட்டப்படுறாங்க. கொடூரமான ஒரு முகபாவனை இருக்கு கார்ட்டூன், ஆனா என்ன பண்றாங்க, அவங்க நல்லது பண்றவங்களா காட்டப்படுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணும், வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது, பின்பு கடற்கரை மணலில் நிற்கும்போது என்ன பண்றாங்க, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு என்ன பண்ணுச்சு, 10 தலையோட வரும்போது என்ன பண்ணும், குழந்தைகளாம் இந்த சந்தை தான் என்ன பண்ண போறாங்க, அவனை சந்திக்க போறாங்க. இப்பவுமே அவங்க மைண்ட்ல என்ன பண்ணிட்டான், விதைக்க ஆரம்பிச்சிட்டான். சூப்பர் ஹீரோனா இப்படிதான் இருப்பாரு, உலகத்தை காப்பாற்றுற ஒருத்தன் வரப்போறான், அவனுக்கு என்ன பண்றாங்க, நம்ம குழந்தைகள் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு வந்து அந்த கார்ட்டூனை காட்டுறோம், அந்த சூப்பர் ஹீரோ, அதுக்கு பைத்தியமாயி என்ன பண்றாங்க, நிறைய பேர் அதுக்கு அடிமையாகிறாங்க. நிறைய குழந்தைகள் பார்த்தா அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு ஸ்பைடர்மேன் உலகத்தை காப்பாற்ற தான் சொல்றாங்க. ஆனா என்ன பதில், அது இல்ல, உண்மையான காப்பாற்றுறவர் யார் தான், நம்ம மேசியா தான், மாரநாதா இயேசு தான். அப்புறம் இன்னொரு காரியங்கள் பார்க்கும்போது வாலிபர்கள் வந்து ஒரு இதுக்குள்ள அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். பிடிஎஸ் எத்தனை தெரியும் தெரியல, தெரியாதவங்க கண்டிப்பா இதை பத்தி சர்ச் பண்ணி பார்க்காதீங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்காதீங்க. இந்த பிடிஎஸ் என்றது ஒரு பெரிய அடிமைத்தனம். இந்தியா இதுல வந்து வாலிப பெண்கள், முக்கியமா வந்து வாலிப பெண்கள் வந்து எவ்வளவு அடிமையா இருக்க பெண்கள் எனக்கு தெரியும். இதுல அவங்க சொல்றதே ஒரு வேர்டு தான், ஒன் சீன், ஒரு தடவை நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வரவே முடியாதான். இதுல வந்து ஆர்மின்னு சொல்லி ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு என் கூட ஒர்க் பண்றவங்களே நிறைய பேர் தெரியும். கல்யாண காட்டுல கூட இந்த பிடிஎஸ் போட்டு அடிக்கணும், அவ்வளவு பைத்தியமாயி அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆயிட்டா. இந்தியா வந்து இதுல வந்து வேகமா வந்து குரோ ஆயிட்டு இருக்கு. தெரியாதவங்க, எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து, இதை பத்தி தெரியாதவங்க ஒருவேளை சர்ச் பண்ணி பாத்துறக்கூடாதுன்னு. இதை பத்தி தெரியாதவங்க நீங்க வந்து தயவு செய்து அதுக்குள்ள போகாதீங்க. உங்கள் நண்பர்கள் மூலமா வரலாம், இது வெறும் மோட்டிவேஷன் தான். இது என்னது, நீங்க வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா எச்சரிக்கை. இது வந்து தெரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைகள் நாளைக்கு இதை பாக்குறாங்கன்னா இது தப்பு, இது அடிமைப்படுத்திடும், இது அடிமைத்தன ஆவின்னு நீங்க சொல்லணும். அதுக்கு தான் இது எச்சரிப்பா உங்களுக்கு சொல்லப்படுது. இதை போய் நீங்க தேடணும்னு சொல்லப்படல. இந்தியா தான் 2வது இடத்துல, முதல்ல ஜப்பான் இருக்கு அதிகமாக இதை பாக்குறவங்கல்ல, அதுக்கப்புறம் இந்தியா தான் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்கும், 7 கோடி 55,000 பேருக்கு மேல வந்து என்ன பண்றாங்க, ஆர்மியா இதை வந்து ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. எப்படி உள்ள போறாங்கன்னா வெறும் மோட்டிவேஷன் தான், இது ஒரு மோட்டிவேஷன் சாங்னு சொல்லி உள்ள போறாங்க. அதுல அடிமையாகி அதுக்கு ஆர்மின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த வீடியோஸை பார்க்க வைக்கணும்னு சொல்லி ஒரு சாட்சி கேட்ட ஒரு பொண்ணு சொன்ன சாட்சி. அவங்க ரொம்ப அடிமையாகி இரவுலாம் அதை பார்த்துட்டே இருப்பாங்களா, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவாங்களா. அவங்க நிறைய சொன்னாங்க, நிறைய காரியங்கள் சொன்னாங்க. தேவன் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து விடுதலை ஆனா. நீங்க கூட யாராவது அதில் சிக்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சௌந்தர்யாக்கா இருக்காங்க, ஐயா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இதுல சிக்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜெபங்கள் தேவை. நீங்க வந்து வெளியே வர முடியாது, யார் தான் வெளிக்கொண்டு வர முடியும், உங்களை ஆவியானவர் மட்டும் தான் வெளிக்கொண்டு வர முடியும். இதை தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் இதுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எச்சரிங்க. பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்றது பெற்றோர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மொபைல்ல என்ன பாக்குறாங்கன்றது கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கடைசியா நம்ம ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடலாம். இன்னைக்கு சாத்தானோட பெரிய சந்திரம் என்னன்னா இந்த மொபைல் தான். மொபைல்ல தான் என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். மொபைலில் தான் என்ன பண்ணி வச்சிருக்கான், எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருக்கான். சொல்லப்போனால் நானுமே வந்து ரொம்ப நாட்களாக வந்து இந்த மொபைல் அடிமைத்தனத்துலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சும்மா எடுப்போம், எவ்வளோ நேரம் போகுதுன்னு என்ன பண்ணாது நமக்கு தெரியாது. இந்த மொபைலில் தான் சாத்தானுடைய பெரிய ஆயுதமே இந்த ஃபோன் தான். இந்த ஃபோனை நம்ம ஜெயிச்சிட்டாலே கத்தருக்குள்ள என்ன பண்ண முடியும், எழும்ப முடியும். நான் விசுவாசிக்கிறேன். ஃபோனை நீங்கள் மேற்கொண்டுட்டனால கத்தருக்காக நீங்கள் வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். சாத்தானுடைய பெரிய ஆயுதமே இதுதான், இந்த ஃபோன் தான். அந்த வலைதளம்ன்றதே என்னதான், ஒரு வலை தான். இந்த வலையில என்ன பண்றான், நிறைய பேரை வந்து சாத்தா வந்து பிடிச்சு வச்சிருக்கிறான். நம்ம சொல்லுவோம் எனக்கு டைமே இல்லை, எனக்கு டைம் இருந்தா என்ன பண்ணுவான், நான் ஜெபிக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்றோம். இப்படிதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், டைம் இல்லைன்னு. ஒரு நாள் வந்து இந்த மொபைல்ல வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க செட்டிங்ல போனீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வீட்டில் போன அப்புறம் இதை கண்டிப்பா பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் அந்த போனை யூஸ் பண்றீங்க, எவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்றது இதுல வந்து காட்டப்படும். நீங்க செட்டிங்ல போய் டிஜிட்டல் வெல்பீயிங் போய் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் வைஸா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்கன்றது அந்த இடத்துல வந்து அதுல வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்புக்குமே எவ்வளவு நேரம் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும்னா அந்த ஆப் அதுக்கு மேல என்ன ஆகுது,
ஓப்பன் ஆகாது. இது எனக்கு தெரிய வரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டைம்லாம் சொல்லிட்டு நான் பார்க்கும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தேன். ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் மொபைல்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். ஆவியானவர் எனக்கு என்னோட பேசினாரு. எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த ஃபோன் நேரத்தோட நீ ஜெபிக்கிற நேரம் அதிகமாக இருந்தால் ஓகே, நீ வந்து அடிமையா இல்லை. ஆனால் வந்து நீ வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஜெபிக்கிறது நீ கம்மியாக ஜெபிக்கிறனா கண்டிப்பாக நீ என்னதான் தான் இருக்க, அடிமையாக தான் இருக்க. ஒரு காரியமாக என் வாழ்க்கையில தேவன் எடுத்தார். ஃபேஸ்புக்கை டெலிட் பண்ண வச்சார், ஒரு டெலிட் பண்ண வச்சார். கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்ஸ்அப் தான். நம்ம கையை என்ன பண்ணிடும்? நீங்க வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அடிமை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்காம எத்தனை பேரால் இருக்க முடியும்? நான் என்னால் முடியலை. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். என் கையை என்ன பண்ணும்? என் கையை வந்து நான் சொல்றதை கேட்காது. என்ன ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகுது, ஆட்டோமேட்டிக்காக பார்க்குது. பார்க்கக்கூடாது நான் மைண்டில் வந்து தீர்மானம் எடுத்திருப்பேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அப்போ நான் எவ்வளோ அடிமையாக இருந்தேன்றது ஆவியானவர் என்னோட பேசினார். அப்புறம் நான் வந்து இருக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். ஆவியானவர் என்னால் மாற முடியாது கண்டிப்பாக. ஆவியானவர் என்ன பண்ணாரு, மாற்ற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணி இவ்வளோ நேரம் தான் சொல்லி ஓப்பன் பண்ணி ரொம்ப நான் பிரயாசப்பட்டேன். ஆவியானவர் அதை பார்த்து என்ன பண்ணாரு, விடுதலை கொடுத்தாரு. என்ன பண்ண கையை என்ன உங்கள் கையை என்ன பண்ணாது, நீங்கள் சொல்றது கேட்காது. வெளியே வந்து மொபைல் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் நெட்டை தான் ஆன் பண்ணும். உண்மைதான். நீங்கள் வேணா சோதித்து பாருங்க. பார்க்காம இருக்கணும், ஏசப்ப நான் பார்க்காம இருப்போம், உங்களுக்காக இது இல்லாமல் இருப்பேன். நீங்க தீர்மானம் எடுத்து இருந்து பாருங்க, உங்களால் இருக்க முடியாது. நீங்க குட். அதை இருக்க முடியலன்னு என்ன பண்றோம், நம்ம வந்து மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கும்னு அர்த்தம். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா என்ன சொல்லியிருக்கு, எதற்கு வந்து நான் வந்து அடிமையா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கு. நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா முதல்ல உலக சத்தத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம செவிகளை வந்து விளக்கணும். தேவன் ஆவியான என்னோட அதான் பேசுறாரு. அப்ப நான் அவங்க சத்தத்தை கேட்கணும், நான் ஜெபிக்கும் போது இதான் சொன்னார், உலக சத்தத்துக்கு நீ நோ சொன்னாதான் நான் பேசிட்டு தான் இருக்கேன். அந்த சத்தம் ஏன் கேட்க மாட்டேது, வேற சத்தம் உன் காதுல கேட்டுட்டு இருக்கு. இந்த சத்தத்தை நீ எப்போ குறைக்கிறியோ அப்பதான் என் சத்தம் உனக்கு கேட்கும். அவர் பேச ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியும். அதுக்கு நம்ம அதிகம் பிரயாசப்பட்டு இந்த நாட்கள் கடைசி ஆயிடுச்சுன்னு எவ்வளவு நாள் போகணும்னு யாருக்கு தெரியாது, எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியாது. நம்மளாம் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தவான்கள் இல்லை. அவர் கிருபை என்ன பண்ணியிருக்காரு, இப்போ என் மகன் என்கிட்ட வந்துருவா, இப்போ வந்துருவான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றாரு, கிரேஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஓகேவா? நாட்கள் வந்து பொல்லாத ஆயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும், காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம அப்படியே இதுக்காக ஜெபிக்கலாம். வாலிபருக்காக சில தீர்மானங்கள் வந்து நம்ம வாழ்க்கை அப்படியே எலிமினேட் நம்ம ஜெபிக்கலாமா? சில தீர்மானங்கள் வந்து உங்க வாழ்க்கையை வந்து மாற்றும். சில தீர்மானங்கள் நான் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன். இதே போல ஒரு யூத் சண்டே இதே மாதிரி யூத் மீட்டிங்ல தான் ECI சர்ச்சு மாத்தூர்ல இருக்கும்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்னா, மொபைல் வந்து சர்ச்சுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதே மாதிரி சில தீர்மானங்கள் நீங்க எடுங்களேன். நான் சர்ச்சு ஆராதனையில என்ன பண்ண மாட்டேன், மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், மொபைல் கொண்டு வர மாட்டேன். அந்த மாதிரி சில தீர்மானங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும். அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். தேவன் எனக்கு என்ன எவ்வளவு விதம் ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு, உலக பிரகாரமா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. இதை நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு மாறணும், இதெல்லாம் நம்ம மாறிலாம் நீ யோசிச்சுட்டு வெளியே போவீங்க. வெளியே என்ன பண்ணுவான், சாத்தான் நிற்பான். என்ன பண்ணுவான், ஆகாயத்து பறவை போல என்ன பண்ணிடுவான், அவன் வந்து இதெல்லாம் பொறுக்கி இதெல்லாம் மறக்க வச்சிருவான். நீங்க எப்போ வசனத்துக்கு எப்போ திரும்புறீங்களோ அப்பதான் நீங்க வந்து மாற முடியும். வாலிபர்லாம் இருக்கவங்களுக்கு எனக்கு வந்து யூத்ல சொல்லி கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஒரு நீதிமொழிகள் டெய்லி படிக்கணும். 31 நீதிமொழிகள் இருக்குல்ல, கண்டிப்பா வந்து மொபைலை முதல்ல எடுக்காம டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிச்சுட்டு அப்புறம் மொபைல் எடுங்க. இந்த தீர்மானங்கள்லாம் நீங்க எடுங்களேன். இந்த தீர்மானங்கள்லாம் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். உங்க வாழ்க்கையில ஆவியான செயல்பட முடியும். வெறுமனே நீ கேட்டு போனீங்கன்னா, ஒரு சிலர் நான் சொல்றேன் பாருங்க, வாசல்ல போகும்போது இந்த வார்த்தையில சாத்தா எடுத்து போடுவோம். 2 நாள் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணும், அது வந்து கற்பாறையில விழுந்த நிலமா மாறி கொஞ்ச நாள் தான் என்ன பண்ண முடியும், நிலைத்திருக்க முடியும், விழுந்து போயிடுவீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஒரு வாரம் இருக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுவோம், உலகத்தின் கவலையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெருக்கும் போது என்ன பண்ணிடும், வழி விலகி போயிடும். வசனம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்பதான் நீங்க வந்து மாற முடியும். சில தீர்மானங்கள் வாழ்க்கையை மாற்றும். சில தீர்மானங்கள் நீங்க இன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க, நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா தகப்பனே நஞ்சோடு துதிக்கிறோம், தகப்பனே அப்பா நஞ்சோடு துதிக்கிறோம். இதெல்லாம் உங்களால விட முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆவும் என்று செருபாபேலுக்கு சொல்லப்படும் வார்த்தை இங்க அநேக பேர் உண்டு. ஆவியை பெற்று இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போன நிலையில இருக்கிறீங்க. உங்களை புதுப்பிக்கணும். ஆவியானோட மறுபடியும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஆவியானோட ஒப்பு கொடுக்கும் போது ஆவியான உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும். அப்படி ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை அவர் கையில எடுப்பாரு. உங்களை மாறுவது உங்களால் முடியாது. நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா என்னால மாற முடியாது, என்னை கொண்டு ஏதாவது செய்ய முடியும் அந்த உலகத்தை செஞ்சிருங்க. அப்படி யாராவது ஒப்பு கொடுக்க முடியுமா? இதயத்தை கை வச்சு சொல்லுங்க, எங்க வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்த நிறைவேறட்டும். ஒரு நாள் ஆவியை பெற்று அந்த அபிஷேகத்தை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. அநேக பேர் அதை புதைத்து வைத்திருக்கிறீங்க. அநேக பேர் நம்ம புதைச்சு வச்சிருக்கோம். ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டல, ஒரு நாள் நீ நிரம்பனல. அதை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். அபிஷேகம் உனக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தரிசனுக்கு துரிசேயத்தை பிரசங்கிக்கும்படி
கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்த நாட்கள்ல யாருக்கு கொடுக்கப்பட்டது? ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டது, தேவனோடு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்னா நீ எவ்வளவு வெளியேறப்பட்டவள். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டம் இங்க உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டு பின்வாட்சத்துக்குள்ள போனவர்கள் இப்பொழுது நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை அவர் கையில் எடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து வரட்டும், உங்க வாயில இல்ல. இந்த ஜனங்கள் வாயிலால் என்னிடத்தை சேர்ந்து அவருடைய இருதயமா எனக்கு தூரமா இருக்கு, அப்படி வேண்டாம். உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க, நான் உங்களுக்காக வாழ விரும்புறேன். அதிகாலை ஆவியானவர் என்னோடு சொன்னார், கர்த்தர் என்னோடு பேசின காரியம், நீ ஜெபிச்ச ஒரு நாள் அதிகமா ஜெபிச்சிட்டு இருந்ததை விட்டுவிட்டேன். அப்ப பேச நான் கண்ணீரோடு வந்து நிற்கிறேன். நான் கண்ணீரோடு அதிகாலை ஜெபிச்சல, அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அந்த நீ ஜெபிச்ச இடத்துல ஆவியானவர் கண்ணீரோடு நிற்கிறார். நீங்க பேசுனீங்கல்ல ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுங்க. நான் வர்றேன்பா, நான் அதிகாலை வர்றேன்னு ஒப்பு கொடுங்களேன். அநேகர் உண்டு, அதிகாலை ஜெபித்தவர்கள் அநேகர் உண்டு. இப்ப அந்த ஜெப வாழ்க்கை இல்லல்ல, உன்னால ஜெபிக்க முடியல. இப்பொழுது நீ ஒப்பு கொடுத்தால் வாழ்க்கை மாறும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேலையில நீங்க இப்போது அர்ப்பணிக்கும் போது ஒரு மாறுதல் வரும். இருந்து வாழ்க்கை கழிந்து போவதல்ல, கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். அப்பா உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையை ஒப்பு கொடுத்த ஒருத்தர் கரத்தை நீங்க பிடிங்கப்பா. ஆவியானவர் பிடிக்கும்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க மாற்றுங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அப்ப ஒருத்தர் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. கடைசி காலத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த சபையில் நிறைவேறுவதாக, இந்த சபையில் நிறைவேறுவதாக. ஒரு அனலுள்ள ஜீவியம் உமக்கற்று ஒரு அனலுள்ள ஜீவியம் வாழ அப்ப சபை எழும்பட்டும். ஒரு பின்வாரி காலத்து ஆவி இந்த சபையில ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்று. இந்த சபையில இருக்க வாலிபர்கள், தரிசனங்களை இருக்க குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாக. தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் எங்க சபையில நிறைவேறட்டும். அப்ப நிறைவேற்ற அப்படியே ஒரு அசைவாடுதல், ஆவியோட அசைவாடல் கட்டத்தை விழும்படியா ஜெபிக்கிறோம். உங்க ஆலயங்களா விட்டு கொடுக்கிறோம் ராஜா. அப்ப கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். இனி காலம் செல்லாது. வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். அப்பா உங்க கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெருகணும். உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறும் ராஜா. உங்க சித்தத்துல தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வாட்டி சீர்தூக்கி பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தான் எங்களை மாற்றம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையை சரண்டர் பண்ற ராஜா. நீங்க மேம்படுங்க. இயேசுவின் ஜெபம் கேட்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆலோசனைக்காக, தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல எச்சரிப்புக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை செலுத்தலாமா? ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி.